ராஜுவுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுடைய அப்பா எப்போவும் பிஸ்னஸ்னு ரொம்ப பிஸியாகவே இருப்பார். அவன் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா வீட்டுக்கு வருவார். காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே ஆஃபீஸ்க்கு போயிடுவார். ராஜுவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய அப்பா கூட ஜாலியாக இருக்கிறத பார்த்து ராஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தானும் தன்னுடைய அப்பா கூட இப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவான். ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக ராஜுவோடைய அப்பா வீட்டில் இருந்தார். அவனுடைய அப்பாவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவன் தன்னுடைய அப்பா கிட்ட ஓடி போய் சந்தோஷமாக, அப்பா இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லையா? நீங்கள் எங்கேயும் போகலையா? வீட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்டான். 2 ஹார்ஸ்ல எனக்கு ஃப்ளைட் இருக்கு, அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் ராஜு அவனுடைய அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவனுடைய அப்பா, அதெல்லாம் கணக்கே இல்லப்பா, உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொன்னாரு. சரி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காச்சும் எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு சொல்லுங்கப்பான்னு கேட்டான். அதுக்கு அவனுடைய அப்பா 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபான்னு சொன்னாரு. உடனே ராஜு குடுகுடுன்னு அவன் ரூமுக்கு ஓடி போய் ஒரு உண்டியல் எடுத்துட்டு வந்தான். இந்தாங்கப்பா, இதுல 4000 ரூபாய் இருக்கு, நான் சேர்த்து வச்சது. இத வச்சுக்கிட்டு என் கூட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டான். உங்க கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பான்னு சொன்னான். இதை கேட்டதும் அந்த அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாரு. தான் செஞ்ச தப்பையும் உணர்ந்தாரு.